மேசராசியில் பிறந்த நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மேசராசியில் பிறந்தவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவங்க தான் மேசராசியில் பிறந்தவங்க. என்ன கொஞ்சம் கோபம் இருக்கும், ஆனால் கோபம் இருந்தாலும் அந்த கோபத்துக்கு நியாயமான காரணம் இருக்கும். குறிப்பாக யாரையுமே நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் தான் நினைப்பீங்களே தவிர கெட்டது செய்யணும், அடுத்தவங்களை கஷ்டம் கொடுத்து நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசு எப்போவுமே உங்கள்கிட்ட வராதுங்க. எந்த காரணத்துக்காகவும் சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் பக்கத்தில் இருந்து வச்சு நல்லபடியாக அழகு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. காரணம் என்னென்னா, நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நாம் தான் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய வளர்ச்சியை விட மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக கஷ்டப்பட்டு முயற்சிகள் எடுத்து ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டுட்டு போய் வைக்கக்கூடிய ஒரு மனசு அது மேசராசிக்காரருக்கு மட்டும்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னாங்க, தமிழ் கடவுள் முருகருடைய அருளை பெற்றவங்க தான் மேசராசி. ரொம்ப பாக்கியசாலிங்க. என்னங்க எங்களை போய் பாக்கியசாலின்னு வேறு சொல்கிறீங்க, நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் மேசராசிக்காரரு அப்படின்னு தான் நீங்கள் மனசில் நினைப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மேசராசியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் எவ்வளோதான் கஷ்டங்கள் பட்டாலும் ஒரு படி அது பட்ட கஷ்டத்துக்கு மேலே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலி கண்டிப்பாக மேசராசிக்காரருக்கு அது இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் கடந்த ஒரு சூழ்நிலை காரணங்கள் அப்படின்னு இந்த ஒரு 2.5 வருஷ காலகட்டம், இந்த 2023, 24 இதெல்லாம் பார்த்துட்டோம்னா எங்கள் மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லை, எங்களை மாதிரி நஷ்டப்பட்டவங்க யாரும் இல்லை. மற்றவங்களுக்காக நல்லது செஞ்சு இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்னு சொல்கிறது யாருன்னா முதல் ராசி அது மேசராசிக்காரராக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு மனிதன் வாழ்க்கையில் பாதிப்புகள் அடையக்கூடாதோ, சிரமங்கள் படக்கூடாதோ, அது எல்லாமே மேசராசிக்காரர் பட்டுட்டீங்க. ஆனால் கவலையே படாதீங்க. இந்த 2025 ஆரம்ப காலத்தில் இருந்தே கண்டிப்பாக இந்த 12 மாதமும் உங்களுக்கு நவ கிரகங்களின் ஆளுமை தன்மை உங்களுக்கு அற்புதமாக 2025 அள்ளி கொடுக்க போகுதுங்க. இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் பற்றி தாங்க இப்போ நம்ம மேசராசிக்காரருக்கு பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மேசராசிக்காரர் அப்படின்னா இந்த 2 வருஷ காலகட்டத்தில் உள்ள பட்ட கஷ்டங்களுக்கு இந்த நவ கிரகங்களின் ஆளுமை தன்மை இந்த 2025 வருடக்கோள்களான 3 கிரகங்களும் குரு பகவான், சனி பகவான், அதே மாதிரி ராகு கேது, இந்த கிரக அமைப்புகள் பெயர்ச்சிகள் இந்த 2025 நடக்க போகுதுங்க. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, கடந்த காலத்தை ஒப்பார் பண்ணும்போது சனி வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. என்னங்க சனி பெயர்ச்சிங்கிறீங்க, அது 12ஆம் இடம் வரும்போது எங்களுக்கு 7.5 சனின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, எங்களுக்கு அதுதாங்க ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நினைப்பீங்க. கண்டிப்பாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி லாபஸ்தானத்தில் எந்த ஒரு சுப கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் 11ஆம் இடத்துல சுய பலம் பெற்று அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையை உங்களுடைய ஜென்ம ராசி பார்த்தது. என்ன நடந்தது? எந்த ஒரு முடிவு உங்களால் சரியாக எடுத்து ஒரு முயற்சி எடுத்துங்க, நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டுன்னு மேசராசிக்காரர் சொல்லி பாருங்கள், எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தது. சிலர் பார்த்தா எல்லாமே அமைஞ்சது, கடைசியில் பார்த்தோம்னா அது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுங்க. வேலையில் பெரிய தடுமாற்றம், மனக்குழப்பங்கள், நீங்கள் ஒரு தவறே பண்ண மாட்டீங்க. ஏன்னா மேசராசிகள்
கோபம் இருக்கும், ஆனால் காரியத்தில் கரெக்டாக இருப்பீங்க. மற்றவங்க குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கவே மாட்டீங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க செய்யாத தப்பு செஞ்சுன்னு வந்திருக்கு. பண்ணாத காரியத்தை நாம் பண்ணணும் அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை இல்லைங்கன்னு சொல்கிறது கூட உங்களுடைய சந்தர்ப்பங்கள் சரியாக அமைஞ்சிருக்காது. சிலர்லாம் பார்த்தோம்னா அந்த வேலையை விட்டே நான் வெளியே வந்துட்டுங்க, ரொம்ப வருஷம் போராடி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல புகழோடு இருந்த இடத்துல பாதகமாகி போச்சு. வாழ்க்கையில் பிரச்சனை, எல்லாத்த விட வெளியில் பிரச்சனை இருந்தால் சமாளிக்கலாம். ஆனால் குடும்ப சூழ்நிலைகள் என்ன ஆயிடுச்சு, சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்களாக இருந்த வாழ்க்கை எல்லாமே கசப்புகளாக ஆகிப்போச்சு. கணவன் மனைவி சந்தோஷம் இல்லை, பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரி பலவிதமான இன்னல்கள் எல்லாமே சந்தித்து மேசராசியில் பிறந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியல, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. வேலையினால இழப்பு வந்தால் என்ன பண்ண முடியும், வரவுக்கு மிஞ்சி செலவை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்க மாட்டோம், வாங்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அப்போ அந்த கடன் வாங்கும்போது அதுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை, வேலையில் பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு விதத்தில் வருமானம் குறைஞ்சி போச்சு, செலவுகள் அதிகரித்து போச்சு. இன்னொன்று பார்த்தோம்னா குடும்பத்தில் பணம் இல்லைன்னா எந்த மனிதனுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் அதே தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதோ இல்லையோ கௌரவமாக நடந்துக்கக்கூடியவங்க, இல்லைன்னு காட்டிக்க மாட்டீங்க. உங்களை பார்க்குறவங்க ஆசைப்படுவாங்க, ஐயோ அவருக்கு என்ன குறை, அவங்க மாதிரி ஜாலியாக இருக்கணும், நல்லா இருக்கிறாங்க அப்படி. ஆனால் உங்கள் மனசில் 1000 கஷ்டங்கள் வச்சுருப்பீங்க, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டீங்க. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுவீங்க, வெளியில் சொல்லவும் முடியல, மனசில் போட்டு வச்சுக்கவும் முடியல. இதெல்லாமே போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் நோக்கி போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுடைய மனசில் உதயமாயிட்டு இருந்தது. இன்னொரு விதத்தில் பார்த்தா ஜென்மத்தில் பார்த்தோம்னா சனி சஞ்சாரம் பண்ண ஒரு காலகட்டம், உங்களுக்கு ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண காலம் என்னாச்சுன்னா ஒரு மனசை ஆழ்வாயக்கூடிய ஒரு தன்மை. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மீறி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு பாதகாதிபதி விரயஸ்தானத்துக்கு வரும்போது 7.5 சனி பற்றி கவலையே பட வேண்டாம். சில காரியங்களை யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. சனீஸ்வரர் வழிபாடு நல்லா பண்ணிக்கங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலின்று 3ஆம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்திற்கு சஞ்சாரம் பண்ணும்போது, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி கண்டிப்பாக 2025 உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் கரெக்டாக செயல்படுத்தி காட்டுவீங்க. உங்களால் வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம்புலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், ஏற்கனவே கட்டின வீடு நின்று இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பூர்வீக சொத்துனால சில பிரச்சனைகளும், அதே மாதிரி நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டியில் சிக்கல்கள் இருக்குதுன்னா அதெல்லாமே கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2025 அமைய போகுது. எல்லாத்த விட விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது கண்டிப்பாக அதாவது மே மாதம் 20ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அப்போது ராகு லாபஸ்தானத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. 2025 நீங்கள் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு மனிதராக வலம் வர போகிறீங்க. ஒரே பிரச்சனை என்னென்னா 7.5 சனி வருதுன்னு பயந்துக்க வேண்டாங்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க. எந்த ஒரு செயலையிலையும் யோசித்து செயல்படுத்துங்க. அடுத்து உங்களை நம்பி இறங்க வேண்டாம். அடுத்தது பார்த்தோம்னா குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, ராகு கேது பயிற்சி சாதகமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசி நேயர்களுக்கு சிறப்பாக அமையப்போகுதுங்க. கவலையே வேண்டாங்க. 2025 அற்புதம் தான். இதே மாதிரி இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் அப்படின்னா ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய முழு விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பலன் அடையலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.